नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्याचं तदुर्जयमुदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं बाह्वद सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्काय देग्रं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम् ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय तिमिरान्तस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापिनं येन भूतले स्वयं रूपगतामाह्यं तदादे सपदान्तिकम् वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं शाक्राजितं सगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीशाखान्वितांस हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधा कान्त नमोऽस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। नमो ओं विष्णुपताय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामिनिधि नामिने नम आचार्य पादाय कृपप्रदायिने गौरगदामताय नगरग्रामधारिणे नमो ओं विष्णुपताय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिधि नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। हरे कृष्णा எல்லாருக்கும் प्रणाम माताजी। மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. प्रणाम। हरे कृष्णा। இன்னைக்கு காண்டம் 1 அத்தியாயம் 11 பதம் 21 கரெக்ட்டுங்களா? நேத்து வரலங்க மாதாஜி, அதனால தெரியல எனக்கு. சரிங்க. பதம் 21 பகவாம்ஸ்தத்ர பந்தூனாம் பௌராணாம் அனுவர்த்தினாம் யதா விதே உபசங்கம்ய சர்வேஷாம் மானமாததே. ஹரே கிருஷ்ணா. யார் பிரணாம்ஸ் மாதாஜி. படிக்கிறீங்களா? நான் படிக்கிறேன் மாதாஜி. சரிங்க. மொழிபெயர் பொருள் விவரங்கள் ஆசா பக்தி வேதாந்த சுவாமி சிலா பிரபாதை. பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வரவேற்று உபசரிக்க வந்திருந்த நண்பர்கள், உறவினர்கள், பிரஜைகள் முதலான மற்ற அனைவரையும் அணுகிய பகவான் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தகுந்த வணக்கத்தையும் மரியாதையும் செலுத்தினார். பொருளுரை: பரமபுருஷ பகவான் அவரது பக்தர்களின் உணர்ச்சிகளை பரிமாறிக்கொள்ள முடியாத ஜடமான பொருளோ அல்லது அருவமானவரோ அல்ல. இங்கு யதாவிதி அல்லது தகுதிக்கேற்ற முறையில் என்னும் சொல் குறிப்பிடத்தக்கதாகும். அவரது வெவ்வேறு நண்பர்கள் மற்றும் பக்தர்களின் தகுதிகளுக்கு ஏற்ற முறையில் அவர்களுடன் அவர் அன்பு பரிமாற்றம் கொள்கிறார். தூய பக்தர்கள் ஒரே வகையினர் ஆவார். ஏனெனில் அவர்களது தொண்டுக்குரியவர் பகவானை தவிர வேறு ஒருவரும் இல்லை. ஆகவே பகவானும் அத்தகைய தூய பக்தர்களுடன் அவர்கள் தகுதிக்கேற்றவாறு அவருடைய எல்லா விவகாரங்களிலும் எப்பொழுதும் கவனம் செலுத்தி அவர்களுடன் அன்பை பரிமாறிக்கொள்கிறார். அவர் அருவமானவர் என்று முடிவு செய்யும் மற்றவர்களும் உள்ளனர். எனவே பகவானும் அவருடைய விஷயத்தில் தனிப்பட்ட சொந்த அக்கறை கொள்வதில்லை. ஒருவரது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு ஏற்ப அனைவரையும் அவர் திருப்திப்படுத்துகிறார். அத்தகைய அன்பு பரிமாற்றத்தின் ஒரு மாதிரியை அவருக்கு வரவேற்பு அளித்த ஒவ்வொரு நபரிடமும் இங்கு அவர் வெளிப்படுத்தினார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இது பரமபுருஷ பகவான் அருவமானவர் கிடையாது. அருவமானவர் அப்படின்னா உருவமற்றவர் கிடையாது. இங்க பல்வேறு பக்தர்களுக்கு ஏற்ற மாதிரி வாத்சல்ய பாவம், சாந்த, சக்கிய, தாசிய, மாதுரிய அந்த மாதிரி பாவத்துல எல்லாருடைய அன்பை பரிமாறிக்கொள்கிறார். அப்ப தூய பக்தர்கள் அவர்கள் தகுதிக்கேற்ப அவர்களுடைய எல்லா விவகாரங்களிலும் எப்பொழுதும் கவனம் செலுத்தி அவர்களுடன் அன்பை பரிமாறிக்கொள்கின்றனர். பக்தர்களோட வேலை என்ன அப்படின்னா எப்பவுமே பகவானோட அன்பு பரிமாற்றத்தை மேற்கொள்ளுவது.
எனவே பகவானும் அவர்களுடைய விஷயத்தில் தனிப்பட்ட சொந்த அக்கறை கொள்ளுவதில்லை. யாரெல்லாம் அருவமானவர்களா இருக்காங்களோ அவங்க கூட அக்கறை ரொம்ப எல்லாம் பகவான் அவங்க மேல அக்கறை கொள்றது இல்ல. ஏ யதாமாம் பிரபத்தியந்தே தாம் ததைவ பஜாமியகம் மம வர்த்தமானு வர்த்தந்தே மனுஷாக பார்த்த சர்வசக. யார் என்னிடம் எவ்வளவு தூரம் நெருங்குகிறார்களோ, இப்ப நாம ஒரு கிளாஸ்ல படிக்கிறாங்க, அவங்க சிலர் 50 மார்க் வாங்குவாங்க, சிலர் 30 மார்க் வாங்குவாங்க, சிலர் 80% வாங்குவாங்க, சிலர் 100% வாங்குவாங்க. அது போல யார் பகவானிடம் எந்த அளவு பக்தி செலுத்துகிறார்களோ அந்த அளவுக்கு அன்பு பரிமாற்றத்தை நாம் மேற்கொள்ளலாம். அப்போ அத்தகைய அன்பு பரிமாற்றத்தின் ஒரு மாதிரியை அவருக்கு வரவேற்பளித்த ஒவ்வொரு நபரிடமும் இங்கு அவர் வெளிப்படுத்தினார். ஏன்னா பகவான் பரமாத்மாவாக ஒவ்வொரு உள்ளத்திலும் இருக்கிறதுனால அவருக்கு தெரியும் யார் எப்படி நம்மகிட்ட அன்பு செலுத்துறாங்கன்றது. நம்ம மனுஷங்களை வேணா ஏமாத்தலாம், நாம இந்த ஜட வாழ்க்கையில நிறைய பேரை ஏமாத்தலாம். சிலர் வீட்டுக்கு போனா சிரிப்பாங்க, நல்லா சிரிச்சு வாங்க வாங்க அப்படி சாப்பிடலாம் வாங்க, சாப்பாடே உள்ள இருக்காது, சாப்பிடலாம் வாங்கம்பாங்க. ஏன்டா இந்த சமயத்துல தொலைச்சா, நம்மளுக்கு எத்தனை வேலை கிடக்குது, நேரம் கெட்ட நேரத்துல வந்திருக்குது அப்படின்னு மனசுக்குள்ள நினைப்பாங்க. ஆனா பகவான் எல்லாம் அப்படி ஏமாத்த முடியாது. அடுத்தது பதம் 22. ஏன்னா பகவான் எல்லார் உள்ளத்திலயும் பரமாத்மாவா இருக்கிறதுனால நம்ம என்ன நினைக்கிறோம், எப்படி இருந்தோம், எப்படி இருப்போம், எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம், இது எல்லாமே பகவானுக்கு தெரியும். அதனால யாருமே பகவான் ஏமாற்ற முடியாது. உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று நாம பேசவே முடியாது பகவான். அதனாலதான் பகவான் எல்லாவற்றையும் அறிந்தவர். அவர் ஞானிகள் எல்லாம் ஞானி, தவசிகள் எல்லாம் தவசி. ஹரே கிருஷ்ணா. மியூட் போட்டுக்கோங்க கீதா மாதாஜி. அடுத்தது பதம் 22. பிரக்வாபிவாதநாசிலேஷ கரஸ்பர்ச ஸ்மிதேஷனைஹ ஆஸ்வாஸ்ய சாஸ்வபாகேப்யோ வைரஸ்சாபிமதைர் விபூஹ. ஹரே கிருஷ்ணா. படிக்கட்டுங்களா மாதாஜி? படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வத்திராச பக்தி வேதாந்த பிரபுபாதாக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. சர்வ வல்லமையுட பகவான் மிக தாழ்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்கள் உட்பட அனைவருக்கும் தமது சிரம் தாழ்த்தியும் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டும் தழுவிக்கொண்டும் கைகுலுக்கியும் பார்த்து புன்னகை செய்தும் உறுதிமொழிகள் கூறியும் மற்றும் ஆசீர்வதித்தும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். பொருளுரை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வரவேற்பதற்காக தந்தை வசுதேவர், பாட்டனார் உக்ரசேனர் மற்றும் ஆசான் கர்கமுனி ஆகியோர் முதற்கொண்டு நாய்களை தின்னும் சண்டாளர்கள் மற்றும் விலைமாதர்கள் வரையுள்ள எல்லா வகையான மக்களும் அங்கு கூடியிருந்தனர். அவர்களில் ஒவ்வொருவரும் அவரவர் அந்தஸ்துகளுக்கும் நிலைகளுக்கும் ஏற்ப பகவானால் முறையாக வாழ்த்தி வணங்கப்பட்டனர். தூய ஆத்மாக்கள் என்ற முறையில் அனைவரும் பகவானின் அங்க உறுப்புகள் ஆவர். இதனால் ஒருவரும் பகவானுடனான நித்திய உறவுக்கு அந்நியமானவர் அல்ல. இத்தகைய தூய ஜீவராசிகள் ஜட இயற்கை குணங்களில் அடையும் களங்கத்திற்கு ஏற்ப வெவ்வேறு தரம் பிரிக்கப்படுகின்றனர். ஆனால் பகவானின் அங்க உறுப்புகள் வெவ்வேறு பௌதிக நிலைகளில் இருந்த போதிலும் அவர்களிடம் பகவான் சமமான அன்பு கொண்டுள்ளார். பௌதீகத்தில் ஆழ்ந்துள்ள ஜீவன்களை ஆன்மீக உலகிற்கு அழைத்துச் செல்வதற்காகவே பகவான் அவதரிக்கிறார். எனவே பகவானால் அனைத்து ஜீவராசிகளுக்கும் அளிக்கப்பட்டுள்ள இவ்வசதியை புத்திசாலிகள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒருவரையும் ஆன்மீக உலகிலிருந்து பகவான் விளக்குவதில்லை. ஆனால் இதை ஏற்பதும் மறுப்பதும் ஜீவராசிகளை பொறுத்த விஷயமாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இப்போ இங்க பல்வேறு வகையான மக்கள் பல குணங்கள்ல அங்க பகவானை வரவேற்பதற்காக இருக்கிறாங்க. அது பகவானுக்கு தெரியும் யார் யார் எந்தெந்த லெவல்ல இருக்காங்கன்னு. அப்ப பகவான் எல்லாரிடமும் சமமாக அன்பு செலுத்துகிறார் அப்படின்னு பகவத்கீதையிலேயே நம்ம பார்த்திருக்கோம். சமூகம் சர்வ பூதேசு நமே துவேசியோ அஸ்தின பிரியக. நமே துவேஷியோ, என்னிடம் எந்த துவேஷமும் எனக்கு கிடையாது, யார்கிட்டயும் எந்த துவேஷமும் கிடையாது. ஏன்னா நாம அனுபவிக்கிற துன்பங்கள் எல்லாம் நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்ட துன்பம். அத்தியாத்மிக, ஆதி பௌதிக, ஆதி தெய்வீக அப்படிங்கிறதெல்லாம் நம்மளோட கர்ம வினைகளால வர்றது, பகவான் கொடுக்கறது கிடையாது. அது இயற்கையோட பொதுவான சட்டம். அதனால பகவான் என்ன நினைக்கிறாரு, தன்னை பிரிந்து வந்த மக்கள் குழந்தைகள் எல்லாருமே என்கிட்ட சீக்கிரம் திரும்பி வரணும்
அப்படிங்கிறதுக்காக வாய்ப்பளிப்பதற்காக அவர் மறுபடியும் அவதாரமாக இந்த பௌதிக உலகுக்கு வருகிறார். அவர் இங்க வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவருக்கு ஆன்மீக உலகமானது அற்புதமாக அவரால் வடிவமைக்கப்பட்டு அங்க எந்த ஒரு பேதமும் இல்லாத தூய்மையான மக்கள் அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கிறத விட்டு இந்த அசூசியான உலகத்திற்கு ஏன் அவர் வரணும்? ஏன்னா நம்மளோட உலகம் நம்ம தான் பெருமைப்பட்டுக்கணும். இங்க கூட மாட மாளிகைகள் இருக்கு, பெரிய பெரிய பில்டிங் இருக்கு. ஜப்பான் எல்லாம் போய் பார்த்தா சுத்தமா இருக்கு அப்படின்னாலாம் நம்ம சொல்லுவோம். ஆனாலும் நம்ம இருக்கிறது என்ன? ரத்தம், நாளம், சதை, மலம், சிறுநீர் அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே உடம்புக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அசிங்கங்கள் இருக்கு. நம்ம வெளியில வேணா என்ன வேணா மேக்கப் போட்டுக்கலாம். ஆனா 2 நாள் பல்லு விளக்கினா நம்ம கிட்ட யாருமே வர முடியாது. அதுதான் நம்ம உடல். ஆனா உடல் பற்றிய சிந்தனையிலேயே நாம ஆழ்ந்திருக்கிறோம். ஆனா பகவானோ அப்படிப்பட்டவர்கள் கிடையாது. அப்பேற்பட்ட பகவான் இங்க ஏன் வர்றார்? இந்த நாற்றம் பிடித்த உலகுக்கு ஏன் வர்றார்? அவருக்கு வர வேண்டிய அவசியம் இல்ல. ஆனாலும் தன்னை விட்டு பிரிந்த மக்கள் மேல அவருக்கு அன்பு செலுத்துவதால், தன்னை விட்டு பிரிந்த அங்கங்கள் தன்னுடன் சேருவதற்காக வாய்ப்பு கொடுக்கறதுக்காக தனது லீலைகளை அவங்களுக்கு காட்டி தன்னை கவர்வதற்காக. ஏன்னா சத்துவகுணத்தில் இருக்கிறவங்களாலதான் அந்த கவர்ச்சி வாங்கிக்க முடியும். ரஜோகுணத்திலும் தமோ குணத்திலும் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா பகவான் மேல கவர்ச்சி ஏற்படாது. ஏன்னா அவங்க எல்லாம் மஞ்சக்காமாலை நோயினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. மஞ்சக்காமாலை நோயினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்னதான் கரும்பு ஜூஸ் கொடுத்தாலும் இனிக்குமா? அதனால பக்தர்களுக்கு மட்டும்தான் பகவானை பற்றி பேசுவதில் எப்பொழுதும் இனிமை, அந்த சுகம், ஆனந்தம், ஆனந்தமயம் அப்பியாஷாத் அந்த மனசுக்கு எப்போதுமே அத ஏங்குது. எப்பதான் பகவானை பத்தி கேட்போம், எப்படா படிப்போம், எப்படா பக்தர்கள் சங்கத்துல சேருவோம், அந்த ஆனந்தம் நம்மளுக்கு எப்ப கிடைக்கும்? ஏன்னா அதுல இருந்துட்டே இருக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த 1 மணி நேரத்துல பகவானை பற்றி பேசும்போது அந்த ஹரே கிருஷ்ணா. அடுத்தது பதம் 23. ஸ்வயம் ச குருபிர் விப்ரை சதாரை ஸ்தரவிரைரபி ஆசிபிர் யுக்ஷ்யமானோ அன்யைர் வந்திபிஷ்ச. ஹரே கிருஷ்ணா. யார் படிக்கிறீங்க மாதாஜி? ஹரே கிருஷ்ணா படிக்கிறேன் மாதாஜி. சரி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மகாஸ்ல பிரபாத் கே ஜெய். மொழிபெயர்ப்பு. பிறகு பகவானின் பெருமைகளை பாடிக்கொண்டு ஆசைகளை வழங்கிக் கொண்டு இருந்த வயது முதிர்ந்த உறவினர்கள் மற்றும் வயது முதிர்ந்த பிராமணர்கள் ஆகிய அனைவரும் பின்தொடர்ந்து பகவானின் நகரத்திற்குள் பிரவேசித்தனர். பொருளுரை. பிராமணர்கள் எதிர்கால ஓய்வு பெற்ற வாழ்விற்காக பணம் சேகரிப்பதில் ஒருபொழுதும் கவனம் செலுத்துவதில்லை. அவர்கள் பலமிழந்த முதியோர்களாக இருந்த பொழுதும் தங்களது மனைவிகளுடன் அரசர்களின் சபைக்கு சென்று அவர்களுடைய பெருமைக்குரிய செயல்களை புகழ்ந்து பாடுவதிலேயே வாழ்வின் எல்லா தேவைகளையும் பெற்று வந்தனர். அத்தகைய பிராமணர்கள் அரசர்களை முகஸ்துதி செய்பவர்கள் அல்ல. ஆனால் அரசர்கள் அவர்களுடைய பெருமைக்குரிய செயல்களை உண்மையிலேயே புகழப்பட்டனர். அத்தகைய பிராமணர்களால் அந்த அரசர்கள் புண்ணிய செயல்கள் செய்வதிலும் அதிக உற்சாகத்தை பெற்றனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எல்லா பெருமைகளுக்கும் தகுதியானவர். பகவான் பெருமைகளை பாடுவதால் பிராமணர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பெருமை அடைந்தனர். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ அந்த காலத்துல பிராமணர்களோட செயல் எப்படி இருந்ததுன்னா, பட்டன, பாட்டன, யஜன, யாஜன, புரோஹிதம், தான, பரிக்கிரக அப்படின்னு சொல்லி அவங்களோட வேலை படிப்பது, வேதங்களை படிப்பது, படித்ததை எடுத்து சொல்லுவது, தங்களுக்கு ஏற்ற தானங்களை கொடுப்பது, புரோகிதம் பண்றது, இந்த மாதிரி செயல்கள் மட்டும்தான் செஞ்சாங்க. பிறர்கிட்ட அவங்க காசு எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன்னா பிராமணர்கள் அப்படி வாங்கக்கூடாது. அப்படி இருக்கிறப்போ அவங்க நல்ல மன்னர்கள் அந்த காலத்துல இருந்தாங்க. மன்னர்கள் நாட்டை ஆளும் நல்ல ஒரு மன்னர்களாகவும் இருந்தாங்க. அதே சமயம் வெகு விரைவில் வானப்பிரஸ்தையும் எடுத்துக்கிற நிலையிலையும் இருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி அவர்கள் மன்னர்களை போற்றி அவர்கள் செயல்களை துதித்து பாடுவாங்க. எதனால அப்படின்னா அவங்க மக்களுக்கு நல்வழி காட்டும்
மன்னர்களா இருந்தாங்க. 4.2 நம்ம பார்க்கலாம் பகவத்கீதையில. ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜசயோ விதுகன்னு சொல்லி அறிவு கொடுத்தார் மக்களுக்கு, பிரஜைகளுக்கு நல்ல அறிவு கொடுத்தார். அதனால மக்கள் ராஜாவை ஒரு தெய்வமா நினைச்சாங்க. அந்த மாதிரி அவர்கள் பெருமைகளை பாடுவதில் பிராமணர்கள் மற்றவர்களும் பெருமை அடைந்தனர். பகவானோட புகழை அரசர்களும் பாடுவாங்க. அதனால நிறைய கோயில்கள் கட்டுனாங்க. மக்களை நல்வழிப்படுத்துறதுக்காக ஆன்மீக வழியில் அவங்கள கொண்டு போனாங்க. அடுத்தது பதம் 24. ராஜமார்க்கம் கதே கிருஷ்ணே துவாராகாயா குலஸ்திரியः ஷர்மியானி ஆருருஷூர் விப்ர தத் ஈஷன மகோத்சவாக. ஹரே படிங்க மாதாஜி. ஓம் நம பகவதே வாசுதேவாயா, ஓம் நம பகவதே வாசுதேவாயா, ஓம் நம பகவதே வாசுதேவாயா. ஸ்ரீ கிருஷ்ண துவார்களுக்குள் பிரவேசித்தல். பதம் 24. ராஜமார்க்கம் கதே கிருஷ்ணா துவாகரயா குலத்திரியகா ஹரிமானி ஆரு ரோகார் விப்ரதத்தா ஈஷானா மகத்பாதா. வாட் மீனிங்? ராஜமார்க்கம் பொது கதா கடத்தப்படும் பொழுது கிருஷ்ணனே கிருஷ்ணரால் துவாகர நகரின் குலத்திரிய மரியாதைக்குரிய குடும்பங்களை சேர்ந்த பெண்கள் அரிஞானி மாளிகையின் மேல் ஆரூரா ஏரி விப்ரவோ பிரமணர்களே தத் ஈஷா வரை கிருஷ்ணர் காண்பதற்காகவே மகா உதத்வா மகா சிறந்த விழாவாக எண்ணினார். பக்தி சீல பிரபுபாதருக்கு ஜே. மொழிபெயர்ப்பு பிளஸ் பொருளுரை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பொது சாலைகளை கடந்து சென்ற பொழுது துவாகரையின் மதிப்புக்குரிய குடும்பங்களை சேர்ந்த பெண்கள் அனைவரும் இதை மிக சிறந்த விழாவாக கருதி பகவானின் தரிசிப்பதற்காக அவர்களுடைய மாளிகைகளின் கோரைகளுக்கு சென்றனர். பொருளுரை. பகவானை காண்பதே மிக சிறந்த திருவிழா என்பதில் சந்தேகமில்லை. இதுவே துவாகரபுரியின் பெண்களுடைய கருத்தாகும். பக்தியுள்ள இந்திய பெண்களால் இது இன்றும் பின்பற்றப்படுகிறது. முக்கியமாக ஜென்மாஷ்டமி மற்றும் ஜூலன் விழாக்களின் போது ஆயிரக்கணக்கான இந்திய பெண்கள் பகவானின் திருவுருவம் வழிபடப்படும் அவரது ஆலயங்களில் கூடுகின்றனர். ஆலயத்தில் பிரதிஷ்டை பகவானின் திரு விக்கிரத்திற்கும் பகவானுக்கும் வேறுபாடு இல்லை. அத்தகைய திருவுருவம் அர்ச்சா விக்கிரகம் அல்லது அர்ச்சாவாதரம் என்று அழைக்கப்படுகிறது. பகவானின் எண்ணற்ற பக்தர்களின் மத்தியில் ஈடுபட செய்வதற்காகவே அத்தகைய உருவங்கள் அவரது அந்தரங்க சக்தியால் தோற்றுவிக்கப்படுகின்றன. பௌதிக புலன்களால் பகவானின் ஆன்மீக தன்மையை உணரவே முடியாது. எனவே தான் மண், மரம் மற்றும் கல்லை போன்ற ஜடப்பொருளால் செய்யப்பட்டதாக காணப்படும் அர்ச்சா விக்கிரத்தை பகவான் ஏற்றுக்கொள்கிறார். உண்மையிலே இவ்வுருவத்தின் பௌத்திக கலகம் சிறிதும் இல்லை. பகவான் கைவல்ய ஏகமான தன்மை கொண்ட புருஷர் என்பதால் அவரில் பௌதிக தன்மை இல்லை. அவர் இரண்டற்ற ஒருவராக இருப்பதால் சர்வசக்தி படைத்தவரான அவரால் பௌதிக கலகம் இல்லாமல் எந்த ஜடப்பொருளையும் தோன்ற முடியும். எனவே பகவானுடைய ஆலயங்களில் பொதுவாக நடக்கும் திருவிழாக்கள் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு கிருஷ்ணர் துவாகரபுரி மன்னராக இருந்த பொழுது நிகழ்த்தப்பட்டு திருவிழாக்களை போன்றவை ஆகும். சாத்திரம் அறிந்து அங்கரிக்கப்பட்ட ஆச்சாரிகள் சாதாரண மக்களுக்கு வாய்ப்பளிப்பதற்காக கட்டுப்பட்டு விதிகளுக்கு ஏற்ப அத்தகைய ஆலயங்களை அமைகின்றனர். ஆனால் இந்நிலையில் பரிச்சைத்த குறைமதியாளர்கள் இப்பெருமைச்சை சில வழிபாடு என்று கருத்துறப்பதன் மூலமாக அவர்களுக்கு புரியாத விஷயத்தில் தலையை குவித்து கொள்கின்றனர். எனவே பகவானின் ஆலயங்களில் நடக்கும் திருவிழாக்களின் பகவானின் திவ்ய ரூபத்தை தரிசிப்பதற்காக பங்கேற்கும் ஆண்களும் பெண்களும் பகவானுடன் உள்ள உன்னத உருவில் நம்பிக்கையற்றவர்களை விட 1000 மடங்கு அதிகம் பெருமை வாய்ந்தவர்கள் அவர்கள். துவாகரபுரி வாசிகள் அனைவரும் பெரிய மாளிகைகளுக்கும் சொந்தக்காரர்களாக இருந்தனர் என்று தெரிகிறது. இது நகரத்தின் செழிப்பை குறிப்பதாகும். பகவானையும் ஊர்வலத்தையும் காண்பதற்காகவே பெண்கள் மாட மாளிகையின் உச்சிக்கு சென்றனர். அப்பெண்கள் தெருவில் உள்ள கூட்டத்துடன் சேரவில்லை. இவ்வாறுகள் அவர்களுடைய மதிப்பும் மரியாதையும் நன்கு பராமரிக்கப்பட்டது. ஆண்களுடன் அவர்கள் செயற்கையான சமத்துவம் இருக்கவில்லை.
பெண்களை ஆண்களிடமிருந்து பிரித்து வைத்திருப்பது மூலம் பெண்மைக்குரிய கௌரவமான நிலை மிகவும் நல்ல முறையில் பேணி காக்கப்படுகிறது. ஆண் பெண்கள் கட்டுப்பாடற்ற முறையில் கலக்கக்கூடாது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அப்போ பகவானை காண்பதே இங்க பெரிய திருவிழா. ஏன்னா இந்த பகவான் தான் நம்மளுக்கு இறுதி முடிவு. அப்ப பகவான் தான் அனைத்து நற்குணங்களுக்கும் தலைவர். அவரிடம் எந்த ஒரு சிறு களங்கமும் இல்லை, களங்கமற்றவர். அவர்தான் ஆதி மூலம், அவர்தான் அனாதிர் ஆதிர் சர்வ காரண காரணம். அவர் எந்த குணங்களுக்கும் கட்டுப்பட்டவர் கிடையாது. அவர் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துபவர். பரம ஈஸ்வர, பரம கிருஷ்ண, சச்சிதானந்த, இந்த மாதிரி எல்லாவற்றிலும் உயர்ந்தவர். அப்படிப்பட்ட பகவான் இருக்கிற இடம் எப்பவுமே திருவிழா தான். நீங்க பகவானோட லீலைகள், குழந்தை பருவ லீலையாகட்டும், இல்ல அவர் குருட்சேத்திர போர்க்களத்துல இருந்ததாகட்டும், அவர் மறையிற வரைக்கும் அந்த இடமே கோலோக விருந்தாவனமா இருந்தது. அவர் இருக்கும் இடமெல்லாம் கோலோக விருந்தாவனம். ஏன்னா பகவான் இருக்கிற இடத்துல அவருடைய சக்திகள் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குமா. யாரும் அந்த இடத்துல பகவானுக்கு எதிராகவோ இல்ல அசூசை குணங்களோ அங்க யார்கிட்டயுமே இருக்காது. ஏன்னா தூய்மையானவற்று கங்கை நீர்ல நீங்க போய் தெரிஞ்சு குளிச்சாலும் தெரியாம குளிச்சாலும் நீங்க புனிதம் அடைகிறீங்க. அது போலத்தான் பகவான்னு தெரிஞ்சா கூட தெரியலனா கூட உங்களுக்கு அந்த பவர் உங்ககிட்டயே ஒட்டிக்கும். இப்ப நல்லோரோடு சேர்ந்தால் உங்களுக்கு எப்படி நல்ல சிந்தனைகள் உண்டாகும். உன் நண்பனை பார்த்தால் உன்னை பற்றி நான் சொல்லிவிடுவேன் அப்படிம்பாங்க. நாம எப்பேற்பட்ட நண்பர்களை நாம வச்சிருக்கிறோமோ அவங்களோட குணத்தை பார்த்து நம்ம குணத்தை சொல்லிடுவாங்க. அதே போல ஒரு தீய சகவாசம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அந்த தீய சகவாசத்தோட தாக்கம் முதல்ல ஒரு 2% இருந்து உங்களுக்கு அப்படியே படிப்படியாக முன்னேறி அவங்களோட எவ்வளவு தூரம் அதிகமா உறவு வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த வைரல் காய்ச்சல் பரவிடும். ஒரு 4 தக்காளி, நல்ல தக்காளிக்குள்ள ஒரு கெட்ட தக்காளி போட்டு வைங்க, அது என்ன ஆகும்னா அந்த 4 தக்காளியும் கெடுத்துரும். ஏன்னா அந்த அந்த கெட்டதுங்கிறது சீக்கிரமா ஒட்டிடும் எல்லாருக்கும். நல்லது நாம எவ்வளவுதான் காலங்காலமா ஜென்மமா நாம பகவானை பத்தி படிச்சாலும் நம்மளுக்கு அந்த தீய குணங்கள் சுபாவம், அந்த வாசனா அப்படிங்கிறது நம்ம சூட்சும உடல்ல இருக்கிறதுனாலதான் இன்னைக்கும் நாம கோவப்படுறோம். காம, குரோத, மோக, லோபம், மதம், ஆச்சரியம் அப்படிங்கிற குணங்கள் நம்மளுக்குள்ள அப்பப்ப நம்மையும் மீறி வெளிப்படுது. சாதாரணமான நிலையில கிடையாது. எப்ப அது வெளியில வரணுமோ, யாரு உங்களை தூண்டி விடுறாங்களோ, உங்க கோவம் எப்பவுமே கோவப்பட மாட்டீங்க, நல்லவங்களா இருப்பீங்க. உங்களை பார்த்தா எல்லாருமே சர்டிபிகேட் தருவாங்க, இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு. ஆனா வீட்டுக்குள்ள நம்ம எப்படி இருக்கிறோம் நம்மளுக்கு தான் தெரியும். நாம எப்படி கோவப்படுறோம், அறியாம சில வார்த்தைகளை கொட்டிட்டு ஐயோ நான் பேசியிருக்கவே கூடாது, நான் பேசிட்டேனே, எல்லார்கிட்டயும் இருக்கு. இது இல்லைன்னு நாம யாருமே மறுக்க முடியாது. நாம எல்லாம் வெளியில வேணா நடிக்கலாம் நல்லவங்களாம், ஆனா உள்ளுக்குள்ள எவ்வளவு குரூரமா இருக்கிறோம், நம்ம சிந்தனைகள் எவ்வளவு குரூரமா இருக்கு. சில சமயங்கள் சிந்தனை கட்டுப்படு. உண்மைதான், நீங்க சொல்றது கரெக்ட் தான், உண்மைதான். சில சமயங்கள் ஆமா மாதாஜி. அப்ப சிந்தனைகள் நம்மளை இழுத்துட்டு போகுது சில சமயம் வேண்டாத சில இடத்துக்கு. நாம என்னதான் அதை கட்டுப்படுத்த முயற்சித்தாலும் நம்மளால முடியல. ஆனா இந்த கிருஷ்ணா கான்சியஸ்ல இருக்கிறவங்கனால தான் முடியாது. ஏன்னா நாம எப்பவும் பாகவதம் பகவத்கீதை கேட்கறதுல நம்ம நேரங்களை மச்சித்தா மத்கத பிராணான்னு செலவிடும் போது நாம அதுலதான் ஆழ்ந்திருக்கிறோம். அப்ப அந்த சிந்தனைகளோட தாக்கத்திலிருந்து நம்ம வெளியில வர முடியுது. ஏன்னா பகவானை பற்றி சிந்தனைகள் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல திருவிழா கிடையாது. அந்த இடத்துல ஒரு டெத் வீட்டுல இருக்கிற மாதிரி தான். நம்ம மனம் அலைப்பாயும், ரொம்ப கஷ்டத்துக்கு உட்படுத்தும். ஒண்ணு போனதை நினைக்கவும் இல்லை, வர்றதை நினைக்கவும் இல்லை, இருக்கிறதுக்கும் நிம்மதி இல்லாம பண்ணும். நிகழ்காலமும் அப்படித்தான் இருக்கும், வருங்காலமும் அப்படித்தான் இருக்கும், எதிர்காலமும் அப்படித்தான் இருக்கும். பயம் பயம் பயம். இதுதான் நம்ம ஒரு ஸ்லோகம் பார்த்தோம். வண்ணக சம்ஸ்ருதிம் கோரம்மன் நாம விவச்சோக்குரனன் ததக சத்திய விவிச்சேத தத்பிபேதி ஸ்வயம் பயம். பகவானோட அந்த மந்திரத்தை உச்சாடனம் பண்ணினா, நாம கீர்த்தனத்தை பண்ணினா, நம்மளுக்கு ஸ்ரவணத்துல இருந்தா நம்மளுக்கு அந்த பயம் நம்மை ஆட்கொள்ளாது. அப்ப நம்மளுக்கு பயம்தான் கோபத்தை ஏற்படுத்தும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செயலுக்கு தூண்டுதலா அமைது. கோபத்தினால நாம என்ன பண்றோம், மதி இழக்கிறோம், மயக்கம் வருது, வேண்டாத செயல்களை செய்யறோம், வேண்டாத சொற்களை பேசுறோம். இப்படி அடுக்கடுக்கா ஒன்னொன்னுக்கும் ஒன்னொன்னு காரணமா இருக்கு. ஆனா இங்க துவாரகாபுரி பெண்கள் எல்லாம்
பண்பாட்டுல சிறந்தவங்களா இருந்தாங்க. அப்ப ஜென்மாஷ்டமி அந்த அந்த நாட்களின் போது இந்திய பெண்மணிகள் அந்த திருவுருவத்தை எப்படி வழிபடுறோம்? அதாவது நாம பகவத்கீதையில படிச்சிருப்போம். குண அவதாரமாக பகவானை விக்கிரக வழிபாட்டில் வழிபடுவது. விக்கிரக வழிபாடு அப்படின்னா கல்லால் செதுக்கப்படுவது, மண்ணால் செய்யப்படுவது, ஓவியமாக இருப்பது, உலோகங்களால் செய்யப்படுவது, தங்கம், தாமிரம், அந்த மாதிரி வெள்ளி போன்ற உலோகங்களால் செய்யப்படுவது. இந்த மாதிரி பகவான வழிபடலாம் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு 6 விதமான பொருட்களால. அப்போ சைத்தன்ய சரிதாமிரத்துல சொல்றாங்க, பிரதிமா மூர்த்தி நஹித்து சாக்சாத் விரஜேந்திர நந்தன. அப்ப சிலை கல்லோ மண்ணோ மணலோ கிடையாது. சிலை என்பது சாட்சாத் பகவானே நம்ம குணங்களுக்கு தகுந்த மாதிரி குண வடிவில் நம்மளோட லெவலுக்கு இறங்கி வர்றாரு. அப்போ பகவானை நாம எப்படி விக்கிரகத்துல வழிபடுறோம்? அவர் கரெக்டா சாப்பாடு கொடுக்கணும், கரெக்டா தீர்த்தம் கொடுக்கணும், அவர் குளிப்பாட்டணும், அவருக்கு உடைகள் அணிவிக்கணும், மாலைகள் அணிவிக்கணும். இந்த மாதிரி சேவைகள் நாம செய்யறோம். பகவானுக்கு ஆக்சுவலா அது தேவையா? கிடையாது. ஆனா நமக்காக இறங்கி வந்து நம்ம லெவல்ல அதையெல்லாம் ஏத்துக்கிறார். ஏன்னா நம்மள அன்பு பரிமாற்றத்திற்காக நாம அதெல்லாம் செய்யறோம். பகவானுக்கு தேவையே இல்லை அதெல்லாம். ஆனா நீ செய்யறியா? ஒரு குழந்தையை நாம் வச்சிருக்கோம். அந்த குழந்தைக்கு நாம வந்து மை வைப்போம், அழகழகா பொட்டு வைப்போம். ஒரு ஆண் பிள்ளைக்கு பெண் பிள்ளை வேஷம் போட்டு போட்டோ எடுப்போம், பெண் பிள்ளைக்கு ஆண் பிள்ளை வேஷம் போட்டு போட்டோ எடுப்போம், முருகர் ஒரு வேலை கொடுத்து போட்டோ எடுப்போம், கடவுளோட வேஷம் போட்டு கிருஷ்ணரா போட்டு நம்ம வேஷம் போட்டு போட்டோ எடுப்போம். ஆனா அந்த குழந்தை ஏத்துக்குது அதெல்லாம். அந்த குழந்தைக்கு வந்து சிரிச்ச முகத்தோட தான் இருக்கும். அது போல பகவான் வந்து நாம என்னென்ன செய்யறோமோ, நாம செய்யற கூத்து இருக்கு பாருங்க, நாம செய்யறதுதான் ஒரு பெரிய அலங்காரம்ட்டு முகத்துல எல்லாம் கோலம் போட்டு பகவானை போட்டு அப்படி நகைகள் எல்லாம் போட்டு அவரை கஷ்டப்படுத்துவோம். ஆனா எல்லாத்தையும் ஏத்துக்குவாரு. நம்மகிட்ட இருக்கிற பித்தளை நகையா, பரவாயில்ல, அன்போட என் குழந்தை கொடுக்குறா. நாம கொடுக்குற சாப்பாட்டுல, நாம கொடுக்குற பிரசாதத்துல குறையா, என் குழந்தை அன்போட கொடுக்குது, நான் ஏத்துக்கிறேன். நாமெல்லாம் உப்பு இல்லைன்னு அவ்வளவுதான், ஒவ்வொரு வீட்டுல விட்டு அடிப்பாங்க பிளேட்டை. அப்படி கிடையாது பகவான். உப்பு இல்லைனாலும் ஒப்புளியப்பன், ஒப்புளியப்பன் கேள்விப்பட்டிருப்பீங்க. உப்பே இல்லாம படைப்பாங்க. ஏன்னா மகாலட்சுமி தாயார் அவங்க அப்பா வந்து பெரியாழ்வார், பகவான் ஒரு பிராமணர் வேஷத்துல, வயதான பிராமணர் வேஷத்துல வந்து பொண்ணு கேட்பார். அவங்க அப்பா சொல்லுவாங்க, என்னோட குழந்தை ரொம்ப சின்ன குழந்தை, அவளுக்கு கல்யாணம் பண்றதா? ஏன்னா ஒரு பிராமணர் கேட்கும்போது தட்ட முடியல. ஆனா இந்த மாதிரி ஒரு சாக்காடு சொல்றாரு, இல்ல என் குழந்தைய நான் இப்ப கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா அபிப்பிராயம் இல்ல, அவ உப்பு இல்லாம சமைப்பா, அவளுக்கு உப்பு கூட போட தெரியாது அப்படின்ப. பரவாயில்ல, உப்பு போடலினாலும் நான் உப்பு இல்லாம ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்ப இன்னைக்கும் வந்து ஒப்புளியப்பன் கோயில்ல உப்பு இல்லாம பகவானுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி பகவான் வந்து பக்தர்கள் அருவ வழிபாட்டை விட பகவான் தன்னை சிலையாக வழிபடுபவர்களை, சிலையில விக்கிரகமா வழிபாட்டுல வழிபடுறவங்கள ரொம்ப அன்பு பொழிகின்றார். ஏன்னா அவங்க பகவானோட உருவத்தை ஏத்துக்கிறாங்க. உருவம் இல்லாத ஒன்றை விட்டு நாம எந்த பரிமாற்றமும், அன்பு பரிமாற்றம் செய்ய முடியாது. அன்புனா என்ன? பரிமாற்றம், பொருட்களை பரிமாறிக்கொள்ளுவது. உங்களுக்கு ஒரு பர்த்டேவா, இதோ உங்க பையன் கேக் கொண்டு வந்து தர்றான். உன் பையனுக்கு ஒரு பர்த்டேவா, நீங்க ட்ரெஸ் வாங்கி தர்றீங்க. உங்க குழந்தைக்கு அன்பா குளிக்க வைக்கிறீங்க, ட்ரெஸ் அழகழகா ட்ரெஸ் பண்ணி பாக்குறீங்க, போட்டோ எடுக்கிறீங்க. உருவம் இல்லாத ஒண்ணுகிட்ட நீங்க எப்படி அன்பு பரிமாற்றம் பண்ண முடியும்? அது மாதிரி இங்க அருவவாதிகள் அங்க தோத்து போயிடுறாங்க. அடுத்தது பதம் 25. நித்யம் நிரீஷமானானாம் யத் அபீத்ராவ் கௌகசாம் ந வித்ருப்யந்தி ஹீத்ருச்ச ஷியோதாமாங்கம் அச்யுதம். ஹரே கிருஷ்ணா. ஒளிபெயர்ப்பு. துவாரகவாசிகள் அழகு களஞ்சியமான குறையற்ற பகவானை அடிக்கடி காண்பதில் பழக்கப்பட்டிருந்தனர் என்ற போதிலும் அதில் அவர்களுக்கு சலிப்பே ஏற்படவில்லை. பொருளுரை. தங்களது மாளிகைகளின் உச்சிக்கு ஏறி சென்ற துவாரகபுரி பெண்கள் பகவானின் குறையற்ற அழகிய திருவுடலை இதற்கு முன் தாங்கள் பலமுறை கண்டிருப்பதை பற்றி ஒருபோதும் சிந்தித்து பார்க்கவில்லை. பகவானை காண்பதில் அவர்களுக்கு திகட்டல் உண்டாகவில்லை என்பதையே இது குறிக்கிறது. பௌதிக அழகு கொண்ட எதையும் சில முறைகள் காண்பதால் முடிவில் அது கவர்ச்சியற்றதாகி விடுகிறது. இது திகட்ட செய்யும் விதியாகும். இவ்விதியால் ஜட உலகில் மட்டுமே செயற்பட முடியும். ஆன்மீக உலகில் இதற்கு இடமில்லை. குறையற்றவர் என்ற சொல் இங்கு கவனிக்கத்தக்கதாகும். ஏனெனில் தனி பெரும் கருணையால் பகவான் பூமியில் அவதரித்த போதிலும் அவர் குறையற்றவராகவே இருக்கிறார். ஜீவராசிகள் குறையுடையவர்களாவர். ஏனெனில் ஜட உலக தொடர்புக்கு அவர் உட்படும் பொழுது அவருடைய
ஆன்மீக தன்மை மங்கி விடுகிறது. இதனால் பௌதிகமான முறையில் அடையப்பட்ட உடல் இயற்கை சட்டங்களின் கீழ் பிறப்பு, வளர்ச்சி, மாற்றம், சூழ்நிலை, சீரழிவு மற்றும் மரணம் ஆகியவற்றிற்கு உட்பட்டதாக இருக்கிறது. பகவானின் உடல் அத்தகையதல்ல. சுய உருவில் அவதரிக்கும் அவர் இயற்கை குணங்களின் சட்டங்களுக்கு ஒருபோதும் உட்படுவதே இல்லை. அவரது உடல் படைக்கப்பட்டுள்ள அனைத்திற்கும் பிறப்பிடமாகும். அவரது உடல் படைக்கப்பட்டுள்ள மேலும் அவரது தம்முடைய அனுபவத்திற்கு அப்பாற்பட்ட அழகு களஞ்சியமாகும். பகவானின் திவ்யமான உடலில் எப்பொழுதும் புது புது அழகுகள் தோன்றிக் கொண்டே இருப்பதால் அவரது உன்னதமான உடலை காண்பதில் ஒருவருக்கும் திகற்றல் ஏற்படுவதே இல்லை. பகவானின் உன்னதமான நாமம், உருவம், இயல்புகள், பரிவாரம் போன்ற அனைத்தும் ஆன்மீகமானவையாகும். அவரது புனித நாமத்தை பாடுவதிலும் அவரது இயல்புகளை பற்றி விவாதிப்பதிலும் திகற்றல் உண்டாவதில்லை. மேலும் பகவானுடைய சகாக்களின் எண்ணிக்கைக்கு ஓர் அளவே இல்லை. அவர் அனைத்திற்கும் பிறப்பிடமும் எல்லையற்றோரும் ஆவார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இப்போ பகவான் துவாரகாவாசிகள் பகவானை வந்து அடிக்கடி பாக்குறாங்க. அடிக்கடி பார்த்தாலும் அந்த சலிப்பு அவங்களுக்கு தீர்றதே கிடையாது. சலிப்பே இல்லை. ஏன்னா பகவானுடைய அழகு களஞ்சியம். ஒரு தடவை பார்த்தாலும் மறுபடியும் பார்க்க தோன்றும், பார்க்க தூண்டும் அழகு. ஆனா இந்த பௌதிக உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு ஊட்டியே நீங்க 4 தடவை போனீங்கன்னா இவ்வளவுதானா? இந்த ரோஸ் கார்டனை எவ்வளவு தடவை சுத்துறது? போதும் போதும். அந்த மலைகளை எவ்வளவு தூரம் பாக்குறது? அங்க இருக்கிற பனி நம்மள வந்து வரட்டும். அப்பா குளிர், இந்த குளிர்ல இருக்கிறத விட நம்ம இருக்கிற இடம் பெட்டர், அக்கறைக்கு இக்கரை பச்சை அப்படின்ட்டு ஓடி வந்துருவோம். எல்லா இடங்களும் நம்மளுக்கு வந்து பசுமையா தெரியும். அங்க போனா இங்க வரணும்னு தோணும், இங்க இருந்தா அங்க போகணும்னு தோணும். நம்ம மனது வந்து அலைப்பாஞ்சிட்டே இருக்கும். ஆனா பகவானை பார்க்கும்போது அந்த அழகு கண்கொள்ளா அழகு, என்றும் தெவிட்டாத அழகு. மதுரம், எப்பவுமே அது வந்து இனிமையானது. ஒவ்வொரு அங்கங்களும் இனிமையானது. அது தனியா ஒரு பாட்டே நாம பார்த்திருக்கோம். அதரம் மதுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு உறுப்புகளும் அவரது இனிமையானது. அவர் பேசுற பேச்சு அழகு, அவர் பாடுவது அழகு, அவர் கண்கள் அழகு, அவர் நடை அழகு, அவரது உடை அழகு, அவரது கைகள் அழகு அப்படின்னு. கண் கண்டேன் கண்ணையே கண்டேன், கால் கண்டேன் காலையே கண்டேன்னு அவர் பார்த்து அப்படியே ஸ்டன் ஆயிடுவாங்களாம். கண்ணு வந்து நிலை குத்திருமா, வேற இடத்துக்கு திரும்பவே திரும்பாதான். இதெல்லாம் நம்மளுக்கு வந்து பௌதிகவாதிகளா இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரம் புரியாது. ஆனா தூய பக்தர்கள் அவரை மனக்கண்ணால பார்க்கும்போது அப்படியே மயங்கிருவாங்க. தெருவுல என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது, அப்படியே பார்த்துட்டு போவாங்க. ஸ்ரீல ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி அவங்கெல்லாம் வந்து தங்களோட நடக்கும் போதும் அவங்கெல்லாம் இந்த பகவானுடைய லீலைகளை பார்த்துட்டே போவாங்க. அப்போ வெளியில என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியாது, மெய் மறந்துடுவாங்க. அப்படித்தான் தூய பக்தர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு பௌதிகத்துல என்ன ஒரு தாக்கம் இருந்தாலும், வெயில் அடி, நாமளே இப்ப வெயில் கடுமையான வெயிலுங்கிறோம், அவங்களுக்கு எந்த வெயிலும் தெரியாது. குளிருங்கிறோம், அவங்களுக்கு குளிர் தெரியாது. பசிங்கிறோம், அவங்களுக்கு பசி தெரியாது. தாகம் சொல்லுவோம் நாம, அவங்களுக்கு தாகம் எடுக்காது. எப்ப சாப்பிட்டாங்கன்னு மறந்துடுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் ஒரு டம்ளர் மோர் மட்டும் குடிச்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எதனால? எப்பொழுதும் பகவானை பற்றி சிந்தனையில ஆழ்ந்து அதுலயே லயித்திருந்தாங்க. அப்படி என்னைக்கு நம்ம நிலைமை மாறும்னு தெரியல. ஆனா அதுக்காகத்தான் நாம எல்லாம் ஏங்குறோம். அந்த ஒரு பகவானே ஒரு செகண்ட் உன்னுடைய திருவுருவத்தை காட்டு, நாங்க ஏன் இத்தனை கஷ்டப்படுறோம், அதை பார்த்தா நாங்களும் நாரதர் மாதிரி ஆயிடுவோமே. நம்மளாம் இந்த பிரேயர் கண்டிப்பா வைக்கணும் பகவான்கிட்ட. உன்னோட திருவுருவத்தை காட்டு, எங்களுக்கு காட்டு, நாங்க கஷ்டப்படுறோம், நாங்கெல்லாம் விழுந்த ஆத்மாக்கள், நாங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் அந்த பௌதிகத்துல. உன்னோட உன் மேல எங்களுக்கு அன்பு உண்டாகல, இயற்கையா உண்டாகல, நாங்க செயற்கையா ஏற்படுத்த விளையிறோம். ஆனா அதை ஒரு செகண்ட் உன்னோட திருவுருவத்தை பார்த்தா நாங்க புரிஞ்சுக்குவோமே. அதுக்காகத்தான் இந்த பாடுபடுறோம்னு சொல்லி நம்ம அந்த பிரேயரை பகவான்கிட்ட வைக்கணும், டெய்லி வைக்கணும். ஏன்னா அந்த கஷ்டம் எல்லாம் நம்மளுது நிரந்தரமா போயிடும், பகவானை ஒரு செகண்ட் பார்த்தா போதும். ஏன்னா பகவான் தூய்மையானவற்றில் தூய்மையானவர், களங்கமே இல்லாதவர். அதனாலதான் அவரை பற்றி பேசும் போதும் கேட்கும் போதும் நினைவு கொள்ளும் போதும் நாமும் தூய்மையாயிட்டே இருக்கிறோம். இது சத்தியமான உண்மை. அப்போ எப்பொழுதும் அவரை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறதுக்கே நம்மளுக்கு தூய்மை ஆகிறோம்னா, அவரை ஒரு செகண்ட் பார்த்தா எல்லா களங்கங்களும் மலையாக நாம் சேர்த்து வச்சிருக்க பல கோடி ஜென்ம கர்ம வினைகள் அப்படியே ஒரே தீக்குச்சியில எப்படி பஞ்சு மூட்டை எரிவது போல பல கோடி பஞ்சு மூட்டைகள் ஒரே ஒரு தீக்குச்சி போதும். அது மாதிரி பகவான் ஒரு செகண்ட் பார்த்தா போதும்,
நாம சேர்த்து வச்சிருக்கிற எல்லா கர்மாக்களும் போயிடும். நாம திருப்பி இந்த பிறப்பு இறப்பு மூப்பு பிணிங்கிற ஜென்ம மிருத்து ஜரா வியாதி துக்க தோஷான தர்ஷனத்துல சிக்க வேண்டியதே கிடையாது. அவரது நாமம், உருவம், இயல்பு, பரிவாரம் எல்லாமே ஆன்மீகமானது. பகவான் மட்டும் இல்லை. இப்ப பகவானை பத்தி பேசுறோம் அப்படின்னா பாகவதத்துல என்ன பேசுறோம்? அவரை மட்டும் பேசுறோமா? கிடையாது. அவருடைய பக்தர்களை பற்றி பேசுறோம், அசுரர்களை பற்றி பேசுறோம். ஏன்னா பகவானோட சம்பந்தப்படும் போது எல்லாமே அதனோட புனிதத்தன்மை ஏற்பட்டுருது. அப்ப நாம பகவானோட இப்ப நாம பேசிட்டு இருக்கோம், பகவானை பற்றி நாம பேசிட்டு இருக்கோம். இந்த செகண்ட் நாம புனிதமானவர்கள், நாம அடிச்சு சொல்ல முடியும். நாமும் மகாத்மாக்கள். மகாத்மானஸ்து மாம் பார்த்த தெய்வீம் பிரகிருதிம் அப்படின்னு சொல்லி மகாத்மாக்கள் பகவானோட பாதுகாப்பில் இருக்கிறார்கள். இப்ப இந்த செகண்ட் நாம பகவானோட பாதுகாப்புல இருக்கிறோம். ஏன்னா பகவான் நம்ம உள்ளத்துல பரமாத்மாவாக இப்ப விழித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். நம்ம குழந்தைகள் நம்மளை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க, உரையாடிட்டு இருக்கிறாங்க. ஒரு தாய் தந்தை தன்னோட குழந்தை வந்து பேசிட்டு இருக்கும்போது நான் மறைஞ்சு நின்னு கேக்குறாங்க, எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க அவங்கள பத்தி பெருமையா பேசும்போது. அது மாதிரிதான் இப்ப பகவான் நம்மளுக்குள்ள இருக்கிற பரமாத்மா அப்படியே விழித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். சந்தோஷமா கேட்டுட்டு இருக்கிறார். நம்மளெல்லாம் ஆசீர்வதிச்சிட்டு இருக்கிறார். நம்ம பாவங்கள் எல்லாம் கரைஞ்சு ஓடிட்டு இருக்கு. ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுவது போல அந்த நம்ம கர்மாக்கள், நம்மளோட பாவங்கள், அந்த கழிவுகள் எல்லாம் பறந்து ஓடிட்டு இருக்கு. அடுத்தது பதம் 26. ஸ்ரீயோ நிவாசோ யஷ்யோர பானபாத்திரம் முகம் திருசாம் பகவோ லோகபாலானாம் சாரங்கானாம் பதாம்புஜம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. லக்ஷ்மி மாதாஜி படிக்கிறீங்களா? படிங்க மாதாஜி. யாராவது? 26 தானே மாதாஜி? ஆமாங்க மாதாஜி. சியோ நிவாசோ யஸ்யோரா பானபத்ரம் முகம் இத்ருசாம் பகவோ லோகபாலானாம் சாரங்கானாம் பதாம்பஜம். பக்திவேந்த சுவாமி சீல பிரபுபாதருக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு பிளஸ் பொருளரை. பகவானின் மார்பு ஸ்ரீ தேவியின் வசிப்பிடமாகும். நிலவை போன்ற அவரது முகம் அழகிய பொருட்களை எல்லாம் பருகிவிட விரும்பும் கண்களுக்கு அருந்தும் பாத்திரமாகும். அவரது கரங்கள் லோக பரிபாலனம் செய்யும் தேவர்களுக்கு இளைப்பாறும் இடங்களாகும். மேலும் அவரது தாமர பாதைகள் பெருமானை தவிர வேறு எதுவும் ஒருபோதும் பேசாத பாடாத தூய பக்தர்களின் புகலிடமாகும். பொருளுரை. வெவ்வேறு பிரிவுகளை சேர்ந்த மனிதர்கள் உள்ளனர். இவர்கள் அனைவரும் வெவ்வேறு பொருள்களின் வெவ்வேறு இன்பங்களை தேடி அலைகின்றனர். லட்சுமி தேவியின் அனுகிரகத்தை தேடுபவர்களும் உள்ளனர். பகவானுடைய ஆன்மீக உலகமாகிய சிந்தாமணி தாமத்தில் கோடிக்கணக்கான லட்சுமி தேவிகள் பயபக்தியுடன் அவருக்கு எப்பொழுதும் சேவை செய்கின்றனர் என்ற தகவலை இத்தகைய மனிதர்களுக்காக வேதங்கள் வழங்குகின்றன. இந்த சிந்தாமணி தாமத்தில் உள்ள எல்லா மக்களும் கற்பக கோவிந்தம் ஆதிபுருஷம் தம் அகாம பஜாமி பிரம்ம சம்ஹிதையில் 5.29 மரங்களாகும். அங்குள்ள கட்டிடங்கள் சிந்தாமணி கற்களால் ஆனவையாகும். பகவான் கோவிந்தன் அங்கு அவரது இயற்கையான தொழிலாக சுரப்பி பசுக்களை மேய்ப்பதில் ஈடுபட்டுள்ளனர். பகவானுடைய தேக அம்சங்களால் நாம் கவரப்படுவோமானால் மேற்கூறிய லட்சுமி தேவிகளை தானாகவே நம்மால் காண இயலும். அருவாதிகள் கொண்டுள்ள வரட்டு கற்பனையான பழக்கத்தினால் அவர்கள் இத்தகைய லட்சுமிகளை காண முடிவதில்லை. திருஷ்டியின் அழகால் கவரப்பட்டுள்ள ஓவியங்கள் பூரண திருப்தி பெற பகவானின் அழகிய முகத்தை காண்பது நல்லது. பகவானின் முகம் அழகிய வடிவானதாகும். அழகிய இயற்கை என்று அவர்களால் அழைக்கப்படுவது அவரது சிரிப்பாகும். பறவைகளின் இனிய பாடல்கள் பறவைகளின் இனிய பாடல்கள் என்று அவர்களால் அழைக்கப்படுவது பகவானின் மெல்லிய குரலோசை ஆகும். பிரபஞ்ச பரிபாலனத்தை நிர்வகிக்கும் தேவர்கள் உள்ளனர். நாட்டு நிர்வாகத்தை நடத்தும் அற்பமான நிர்வாக கடவுள்களும் உள்ளனர். இவர்கள் நாட்டின் எதிரிகளிடம் அச்சம் கொண்டு வாழ்கின்றனர். ஆனால் பகவானின் கரங்களில் இவர்கள் புகலிடம் கொள்வார்களானால் எதிரிகளின் தாக்குதலில் இருந்து பகவானால் அவர்கள் எப்பொழுதும் பாதுகாக்கப்படுவார்கள். நிர்வாக பொறுப்பில் ஈடுபட்டுள்ள பகவானின் உண்மையான சேவகர் ஒருவர் மிக சிறந்த நிர்வாகி அறிவிப்பார். அவரால் பொதுமக்களின் உரிமையை அங்கு பாதுகாக்க முடியும். பெயரளவாக மட்டுமல்ல, மற்ற நிர்வாகிகள் பிழைகள் செய்த மக்களை கடும் துன்பத்தை நோக்கி அழைத்துச் செல்கின்றனர்.
நிர்வாகிகள் பகவானுடைய கரங்களினால் பாதுகாப்பின் கீழ் பத்திரமாக இருக்க முடியும். அனைத்திற்கும் கருப்பொருளாக இருப்பவர் பரமபுருஷர் ஆவார். அவர் சாரம் என்று அழைக்கப்படுகிறார். மேலும் அவர்கள் பற்றி பாடிக்கொண்டும் பேசிக்கொண்டிருப்பவர்களை சாரங்கர் அல்லது தூய பக்தர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். தூய பக்தர்கள் பகவானின் தாமரை பாதங்களை அடையவே எப்பொழுதும் ஆசைப்படுகின்றனர். தாமரையில் ஒரு வகை தேன் உள்ளது. அது பக்தர்களால் பக்தியுடன் சுவைத்து அனுபவிக்கப்படுகிறது. அவர்கள் எப்போதும் தேனை சுவைத்து தேனை தேடி அலையும் தேனீக்கள் போன்றவர்கள் ஆவார்கள். கௌஸ்திய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வரும் மிக சிறந்த பக்தரும் ஆச்சாரியருமான சீலரூப கோஸ்வாமி தம்மை ஒரு தேனுடன் ஒப்பிட்டு இந்த தாமரை தேனை பற்றி ஒரு பாடலை எழுப்பியுள்ளார். எம்பெருமானே கிருஷ்ணா, தங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். தேனியை போன்று என் மனம் தேனை தேடி அலைகிறது. எனவே தெய்வீகமான தேனுக்கு ஆதாரமாக உள்ள தங்களுடைய தாமரப்பாதங்களை தேனியை போன்று என் மனதிற்கு ஓரிடத்து அளிக்கும்படி வேண்டுகிறேன். பிரம்மாவை போன்ற மிக பெரிய தேவர்கள் பல ஆண்டுகளாக ஆழ்ந்து தியானத்தில் ஈடுபட்டிருந்த போதிலும் அவர்கள் உங்களுடைய தாமரை பாதையில் உள்ள நகங்களின் ஒளியை கூட காண முடியவில்லை என்பது எனக்கு தெரியும். இருப்பினும் ஓக்குறையிட்ட பகவானே, நீங்கள் சரணடைந்து பக்தர்களும் மிகவும் கருணை கொண்டவர் என்பதால் என்னுடைய ஆசையை நிறைவேற்றி வேண்டுகிறேன். ஓ மாதவா, தங்களுடைய திருவடி தொண்டை செய்வதிலும் எனக்கு உண்மையான விருப்பமில்லை என்பதும் எனக்கு தெரியும். ஆனால் பகவானாகிய தங்கள் நினைத்ததற்குரிய சக்தி படைத்தவர் என்பதால் சத்தியமற்ற செயலியும் தங்களால் செய்ய முடியும். தங்களுடைய தாமர பாதங்களை சுவர்க்க ராஜ்யத்தின் அமிர்தத்தையும் ஏளனம் செய்யக்கூடியதாகும். அவற்றால் நான் மிகவும் கவரப்பட்டுள்ளேன். எனவே ஓர் நித்திய புருஷரை தயவு கூர்ந்து தங்களுடைய தாமர பாதங்களில் என் மனதை நிலைப்பெற செய்யுங்கள். இதனால் நிச்சயமான உங்களுடைய தொண்டில் சுவையை என்னால் நிச்சயமாக சுவைத்து அனுபவிக்க இயலும். பகவானின் தாமரை பாதங்களில் வைக்கப்படுவதில் பக்தர்கள் திருப்தி அடைகின்றனர். அவரது அழகிய முகத்தை காணவோ அல்லது வலிமை மிக்க அவரது கரங்களில் பாதுகாக்கப்படுவர்கள் அவர்கள் விரும்பவில்லை. இயற்கையாகவே அவர்கள் அடக்கமுள்ளவர்களாக உள்ளனர். இத்தகைய அடக்கமுள்ள பக்தர்களிடம் பகவான் எப்போதும் பராபட்சம் கொண்டவராக இருக்கிறார். ஹரே கிருஷ்ண மாதாஜி, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ண மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. இப்ப தூய பக்தர்கள் எப்போதுமே பகவானுடைய திருவடியை காணவே விரும்புகிறார்கள். நார்மலா நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, நாம பகவானை சிலா விக்கிரகமாக கோயிலுக்கு சென்று வழிபடும் போது போன உடனே எங்க பார்க்கணும், நாம அவரது திருப்பாதங்களை தான் பார்க்கணும். எடுத்த உடனே போய் முகத்துக்கு பாக்கறதுக்கு நம்மளுக்கு தகுதியே கிடையாது. அப்ப தூய பக்தர்கள் அந்த திருப்பாதத்திலேயே அவங்க என்றைக்கும் நிலை கொள்கின்றார்கள். உன் பாதத்துல தூசியா இருக்கணும்னு வேண்டுறாங்க, உன்னோட மகுடமா இருக்கணும்னு யாரும் வேண்டது கிடையாது. தூய பக்தர்கள் பகவானுடைய ஏன்னா பகவானுக்கு ஒவ்வொரு அங்கங்களும் திவ்யமானவை. ஒரு அங்கம் மற்றொரு அங்கத்தை விட மேலானது அப்படின்னு பகவானுக்கு கிடையாது. ஒரு சமயம் வைகுண்டத்துல பகவான் படுத்திருக்கும் போது அவரது திருப்பாதங்கள்ல பாத அணிகள் இருக்கும். அதை பாம்பனை மேல படுக்க மேல வச்சுட்டு இவர் எங்கே வெளியில போகும்போது அப்போ சங்கு சக்கரம் எல்லாம் அங்க வச்சிருப்பாரு. அந்த சங்கு சக்கரம் எல்லாம் அந்த பாத அணியை பார்த்து கிண்டல் பண்ணும். உனக்கு என்ன தகுதி இருக்கு, நீ அவருடைய படுக்கையில உக்காந்துட்டு இருக்க, இறங்கு கீழே, நீ உட்கார வேண்டிய இடத்துல உட்காரு, இருக்கும் இடத்துல இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமேன்னு சொல்லி கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்க அவரோட கைகளில் அமர்ந்திருக்கிறோம், சங்கு சக்கரங்கள் எங்களுக்கெல்லாம் எவ்வளவு பவர் இருக்கு, நீ ஆஃப்டர் ஆல் காலில் போடுற செருப்பு, கீழே இறங்குன்னு சொல்லும்போது அது கோச்சிட்டு போய் ஒரு ஓரமா உட்காந்துக்குது. இப்ப பகவான் திரும்பி வர்றப்போ அவரது பாத அணிகள் இப்படி உக்காண்டு இருக்கிறத பாக்குறாரு. அப்ப நடந்தது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. உடனே பகவான் சொல்றாரு, இந்த அபராதம் பண்ணினதுனால நீங்க 2 பேரும் பரத சத்ருக்கனா ராம அவதாரத்தின் போது நீங்க வரணும். அப்ப அதனாலதான் பரதர் பகவானுடைய அந்த காலணிகளை தலையில தூக்கிட்டு காட்டு வழியில போறாரு. பகவானே நீங்க ராமபிரானே, என் சகோதரனே நீங்க திரும்பி வாங்கன்னு அழுறாரு. அப்போ அந்த பாதச்சுவடுகளை வைத்தே அவர் 14 ஆண்டுகள் ஆட்சி செலுத்துறார். எங்கன்னா அவர் அரண்மனையில கிடையாது, அரியாசனத்துல உட்காந்து ஆட்சி செலுத்தல. அந்த பாத சுவடுகளை கொண்டு போய் அரியாசனத்துல வச்சுக்கிட்டு இவர் ஒரு குகையில வாழ்ந்தார்.
ரொம்ப எளிமையாக ஒரு கஞ்சி வச்சு சாப்பிட்டு எப்படி என் தமையன் வந்து காட்டுல அலையிறாரோ, அதனால நான் வந்து நாட்டுல இருக்கிற சுகங்களை எல்லாம் நான் அனுபவிக்க மாட்டேன், அரண்மனைக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி கைகேயிட்ட அவர் வந்து ஒரு சபதம் மேற்கொள்கிறார். எப்படி நீங்க அவர் துரத்தி விட்டீங்க, நான் எப்படி சுகபோகத்தை அனுபவிக்க முடியும்? நானும் என் அண்ணன் மாதிரியே அவர் எப்படி வாழ்றாரோ அது மாதிரி காட்டுல இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு இடத்துல போய் அவர் வெறும் கஞ்சி மட்டும் வச்சு சாப்பிட்டு அதுல உயிர் வாழ்ந்துட்டு இருப்பார் 14 ஆண்டுகள். எப்போ தன் தமையன்ட்ட சொல்றாரு, நீங்க வர்ற கொஞ்ச நேரம் ஆனாலும் நான் தீ வச்சு விறகுல தீ மூட்டி நான் அதுல விழுந்துருவேன், நான் அதுல என் உயிரை மாச்சிருவேன்னு சொல்லி தன் தமையன் கிட்ட சொல்றாரு. அந்த அளவுக்கு அவரது பாத சுவடுகள், அவரது பாத துளிகள், நாமெல்லாம் சொல்றோம் வைஷ்ணவர்களோட பாத துளிகளே நம்மளுக்கு வந்து பக்தியில முன்னேற்றக்கூடியதுன்னு நாம சொல்றோம். எந்த ஒரு வைஷ்ணவர் வீட்டுக்கு வந்தாலும், தூய வைஷ்ணவர் வந்தாலும் அவரது பாதங்களை கழுவி அந்த நீரை, அந்த பாத துளியை எடுத்து நம்ம தலை மேல வச்சுக்கணும். இதுக்கெல்லாம் பழைய பாஸ்ட் டைம் எல்லாம் நிறைய இருக்கு. ஒரு மன்னர் வந்து பாத துளியை தலை மேல வச்சுக்கிட்டு அவர் ஒரு தும்மல் தும்மறாரு. அந்த தும்பும் போது அந்த பாத துளி வந்து கீழே விழுந்துருது. அப்ப அந்த முனிவர் பாக்குறாரு, முகம் சுண்டிருது. முனிவர் ஏனோ அந்த காலத்துல எல்லாம் அரசர்கள் வந்து ராஜ ரிஷிகளா இருந்தாங்க. அவங்க முனிவர்கள் எல்லாம் நல்லா வரவேற்று அவங்களுக்கு ஆசனம் தந்து அவங்கள உபசரிச்சு அவங்களோட அறிவுரையை வாங்கிக்குவாங்க. ஏன்னா அந்தணர்கள் அவங்க வந்து நல்வழி காட்டக்கூடியவங்க. அப்ப அரசர்கள் அதையெல்லாம் நல்லா செய்வாங்க. அப்ப அவர் வந்து முகம் சுழிச்ச உடனே இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. நான் ஏதாவது கெடுதல் செஞ்சுட்டேனா, நான் ஏதாவது தவறு செஞ்சுட்டேனா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நீ என்னை தலை குனிந்து வணங்கும் போது பட்ட அந்த பாத துளிகள் கீழே விழுந்துருச்சு. அப்ப இவர் வந்து தெரிஞ்செல்லாம் செய்யல, ஒரு தும்மும் போது அது கீழே விழுந்துருச்சு. ஐயோ இது பெரிய அபராதமோன்னு நினைச்சுக்கிட்டு எல்லா ஜோதிடர்களையும் அவர் போயிடுறாரு, முனிவர் போயிடுறாரு வருத்தப்பட்டுட்டு. ஆனா எல்லா ஜோதிடர்களையும் கூப்பிட்டு இதுக்கு என்ன பரிகாரம், ஒரு அந்தனர் வந்தாரு, அவர்கிட்ட இப்படி ஒருவர் நடந்துட்டாரு, இவர் ராஜான்னு சொல்லிக்கல, நான் தான் செஞ்சேன்னு சொல்லிக்கல, வேற ஒருத்தர் இப்படி நடந்துட்டாரு, அவருக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு தங்க தகடு அதை வந்து தீயில நல்லா நெருப்புல கொழுந்து விட்டு எரியணும், அதுல வந்து இவர் போய் அமர்ந்து தியானம் பண்ணணும், அதுதான் பரிகாரம்னு சொல்றாங்க. உடனே அரசர் அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்றாரு. அதுக்கான ஏற்பாடு பண்ணி மக்கள் அதுல யார் உட்கார போறாங்கன்னு ஆவலா பாத்துட்டு இருக்காங்க. அரசவைக்குள்ள மக்கள் எல்லாம் கூடிடுறாங்க, யாருக்கும் இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்னு. அந்த காலத்துல தண்டனைனா எல்லாரும் வந்து கூடிடுவாங்க. பார்த்தா அரசர் அதை நோக்கி வர்றாரு எல்லாருக்கும். ஏன்னா அந்த அரசர் வந்து அவ்வளவு ஒரு நீதிமான். நம்ம அரசரா இந்த தப்பு பண்ணாரு, அவருக்கு அவ்வளவு பெரிய தண்டனை, கூடவே கூடாதே அப்படின்னு எல்லாரும் அலறாங்க. அரசரே நீங்க போகாதீங்க, நாங்க யாராவது போய்க்கிறோம், நாங்க அந்த தண்டனையை ஏத்துக்கிறோம் உங்களுக்கு பொதுவா. எல்லாரும் கண்ணீர் விட்டு அழுகுறாங்க, தயவு செஞ்சு போகாதீங்க போகாதீங்க, நீங்க தான் எங்களுக்கு கடவுள் மாதிரி, நீங்க எல்லாம் நல்ல அறங்களையும் செய்யறீங்க, நல்ல நீதிமான், நீங்க எங்க மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க, நல்லபடியா ஆட்சி செய்றீங்க, மழை எல்லாம் நல்ல நேரத்துல எல்லாமே நல்லதா நடக்குது, விளைச்சல் நல்லா இருக்கு, ஆறுகள்ல தண்ணி இருக்கு, எந்த ஒரு குறையுமே இல்லை, உங்களுக்கு எதுக்கு இப்படி பெரிய தண்டனை? ஏன்னா ஒரு நல்ல ஆட்சி அமையும் போது அங்க எந்த ஒரு குறையும் இருக்காது, செழுமைகள் நிறைந்து இருக்கும், மழை காலாகாலத்துல பொழியும், நல்ல விளைச்சல் உண்டாகும், மக்கள் எல்லாம் நேர்மையா இருப்பாங்க, அங்க திருடர்களோட ஆதிக்கம் இருக்காது, சட்டங்கள் எல்லாம் சரியா செயல்படும், அங்க விரதங்கள் எல்லாம் ஏகாதசி விரதங்கள் எல்லாம் இருந்து மக்கள் நல்வழிப்படுத்தப்படுவாங்க, மக்கள் பகவானின் லோகத்தை நோக்கி செல்கின்ற அளவுக்கு அங்க ஒரு ஆன்மீகம் செழித்திருக்கும். இதுதான் அந்த கால அரசாட்சியில் இருந்தது. அப்ப அந்த அரசர் அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுனால மக்கள் சொல்றாங்க, தயவு செஞ்சு அதுல உட்காராதீங்க, நாங்க யாராவது உட்கார்றோம்னு சொல்லி அழுகுறாங்க. ஆனா அவருக்கு யாரையும் பார்க்கல, திரும்பி பார்க்கல, போய் ஏறி உட்கார்றாரு. உட்காரும் போது அது அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி ஜில்லுன்னு இருக்கு அவருக்கு. ஆனா நெருப்பு தகதகன்னு எரியுது. அப்ப ஒரு சின்ன சிறுவன் ஓடி வர்றார். அந்த ஒரு சின்ன சிறுவன் ஒரு சின்ன சிறுவன் ஓடி வர்றாரு. ஓடி வந்து அரசே நீங்க அதுல உட்கார வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா உங்களோட கர்மம் எல்லாம் போயிடுத்து அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா ஒருவன் தான் செய்த ஒரு தவற்றிற்காக மனம் வருந்தி அழுது அதற்காக ரொம்ப நொந்து போறப்போ பகவானால் அவன் ரட்சிக்கப்படுகின்றான். 1.19.1 பாகவதத்துல நீங்க பார்க்கலாம். அந்த ஸ்லோகத்துல யார் ஒருவன் தான் செய்த தவறுக்காக மனம் வருந்தி
பகவானிடம் பிரார்த்தனை செய்கின்றானோ அவனது தவறுகள் உடனே மன்னிக்கப்பட்டு பகவானோட கருணை அவனுக்கு கிடைக்குது. ஏன்னா இது யானை குளியல் கிடையாது. உள்ளத்துல எல்லாம் கசடுகளையும் வச்சுட்டு போய் கங்கையில குளிக்கிறது, மறுபடியும் வந்து அதே தப்ப செய்யறது. யானை எப்படி போய் குளிச்சுட்டு மறுபடியும் தன் தலைமையில தண்ணி மண்ணை போட்டுக்குதோ அது மாதிரி கிடையாது. ஒருத்தன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறான், அவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்குது அப்படின்னா அவன் திருந்தணும். மறுபடியும் அதே தப்ப செஞ்சுட்டு அவன் போனான்னா அவன் முட்டாள். மனித பிறவியே அவனுக்கு கிடைக்காது அடுத்த ஜென்மத்துல. திருப்பி திருப்பி தவறு செய்யறதுக்கு நாம ஏன் மனுஷ உடல் கிடைக்கணும்? ஏன்னா அறிவை விருத்தி செய்து கொள்ள வேண்டும். ஒரு தடவை தப்பு பண்ணமா அது தவறு என்பது கூட சிலருக்கு தெரியறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த பக்குவம் கிடையாது, ஆன்மீக ஞானம் கிடையாது. ஆனா ஆன்மீக ஞானம் உள்ளவர்களுக்கு ஒரு தவறு செஞ்சா அவங்களுக்கு அப்படியே மனசுல அது உறுத்திட்டே இருக்கும். அப்ப அவங்க அழுவாங்க, பகவான் முன்னாண்ட பிரார்த்தனை பண்ணுவாங்க. அப்ப உடனே பகவான் வந்து அவரது கருணையை காட்டுகின்றார், மன்னித்து அருள்பாலிக்கிறார். இப்படி இங்க வந்து தூய பக்தர்களோட பாதத்துளியே அவ்வளவு பெருசு அப்படின்னா பகவானோட பாதத்துளி எவ்வளவு பெருசு. இப்ப பிரம்ம சம்ஹிதியில கூட சொல்லப்பட்டிருக்கு, சிந்தாமணி பிரகரண சத்மசு கல்பவ்ருக்ஷௌ லக்ஷா விரதேஷு சுரபிரபிபாலயந்தம் லக்ஷ்மீ சகசத சம்பிரம்மதே சேவ்யமானாம் கோவிந்தம் ஆதி புருஷம் தமஹம் பஜாமி அப்படின்னு சொல்லி. அவருடைய தாமம் எப்படிப்பட்டது? சிந்தாமணி கற்களால், கல்ப விருஷங்களால் நிறைந்தது. லக்ஷ்மி விரதேஷு சுரபிரபிபாலயந்தம், ஆயிரக்கணக்கான லட்சுமிகள் அங்க இருக்காங்க பகவானுக்கு சேவை செய்யறதுக்கு. ஒரு லட்சுமி 2 லட்சுமி கிடையாது, ஆயிரக்கணக்கான லட்சுமிகள் அவருக்கு பாத சேவனை செய்ய. அவங்களும் பாதத்துக்கு தான் சேவை பண்றாங்க பாருங்க. சுரபிர் அபிபாலயந்தம், சுரபி பசுக்கள் அது வந்து அப்படியே 24 மணி நேரம் பால் சொரிஞ்சுட்டே இருக்குமா. அந்த பால் சொரியறது என்னவாகுமா, ஒரு பார்க்கடலா உருமாறி இருக்குமா. அந்த அளவுக்கு சுரபி பசுக்கள் இருக்கா. அப்போ அங்க வந்து பகவான் அங்கதான் வீற்றிருக்கின்றார். அததான் பிரம்ம சம்ஹிதையில் பிரம்மா சொல்றார். அங்க வந்து பகவான் மாடு மேய்க்கிறது, அந்த பசுக்களை மேய்க்கிறதுல ஈடுபட்டு இருக்காரு. சிலரெல்லாம் படிக்கலைன்னா என்ன சொல்லுவாங்க அவங்க அம்மா அப்பா, நீ படிக்கிறதுக்கு லாக்கி இல்ல, மாடு மேய்க்கிறதுக்கு தான் லாக்கி அப்படிம்பாங்க. ஆனா பகவானே அதைத்தான் செஞ்சிருக்காரு. நாமெல்லாம் முதல்ல அதை பெருசா எடுத்துக்குவோம். ஐயோ படிக்கலைன்னா அம்மா மாடு மேய்க்க விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி சின்னதுல நம்ம கவலைப்படுவோம். ஆனா பகவானே அதைத்தான் செஞ்சிருக்கிறான்னு தெரிஞ்சா இப்ப நம்மளுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கு. அடடே அதுக்கு விட்டுருக்கலாமே அப்படின்னு. அப்ப இங்க வந்து சாரம் அப்படின்னா அவரை பற்றி பேசிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருப்பவங்கள் சாரங்கர்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அப்போ இங்க வந்து கோஸ்வாமிகள், சில ரூப கோஸ்வாமி தன்னை தேனியோட ஒப்பிட்டுக்கிறார். அந்த தேனி என்ன பண்ணுதான், எம்பெருமானை கிருஷ்ணா தங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள், தேனி போன்று என் மனம் தேனை தேடி அலைகிறது. எனவே தெய்வீகமான தேனுக்கு ஆதாரமாக தங்களை தாமரை பாதங்கள், ஏன்னா தாமரையில எப்பவுமே தேன் மொச்சிட்டு இருக்கும். இவர் மட்டும் இல்ல, நம்ம சவை மன கிருஷ்ண பாதார விந்தையோ வாசாம்சி வைகுண்ட குணானு வர்ணனே அப்படின்னு சொல்லி நிறைய பேரு இப்படித்தான் பகவானுடைய பாதத்துல பாதார விந்தத்துல மனசை செலுத்துறாங்க. பகவானுடைய தாமரை பாதங்கள் பல்வேறு அம்சங்கள் நிறைந்தது. அதுல பாத்தீங்களா சின்னங்கள் நிறைய இருக்கும். சங்கு, சக்கரம், குடை, அம்பு, வில் போன்ற மங்களகரமான பொருட்கள் நிறைந்திருக்கும். அக்ரூரர் கூட ஒரு சமயம் அவர் விருந்தாவனத்துக்கு போவாரு, அவரை அழைச்சிட்டு வர்றதுக்காக. அப்போ அவரது பகவானோட பாதச்சுவடுகளை பாக்குறாரு. அந்த பாதச்சுவடுகள்ல எல்லா சின்னங்களும், மங்களகரமான சின்னங்களும் அந்த மணல் மேல பதிஞ்சிருக்கு. உடனே தன் கால்களை கீழே வைக்காம உடம்ப கீழே வச்சு உருண்டுட்டே போறார். ஏன்னா அந்த சின்னங்கள் எல்லாம் அவ்வளவு மங்களகரமானவை, அது மேல என் பாதம் படுறதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அக்ரூரர் தனது தெய்வீகமான பக்தியை வெளிப்படுத்துறார். ஈவன் அவரோட கம்சனோட மந்திரியா இருந்தா கூட பகவான் மேல அவ்வளவு ஒரு பக்தி வச்சிருக்கார். இப்படி பகவானோட பாத துளிகள், அந்த நெக கண்ணுல இருக்கிற ஒரு ஒளி கீற்றே பல கோடி பிரபஞ்சங்களுக்கு வெளிச்சத்தை தரக்கூடியதான். ஆனா பிரம்மா வந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தவம் பண்ணினா கூட அந்த ஒளிய அவரால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா மகத்தத்துவம் அப்படிங்கிற ஒரு மேகமானது
இந்த பௌதிக உலகையும் ஆன்மீக உலகங்களையும் மறைத்திருக்கின்றது. இப்படி தூய பக்தர்கள், அவருடைய பெருமையை அறிந்த பக்தர்கள் நிறைய பேர் எங்க இருக்காங்க? ஏகபாத விபூதி, திரிபாத விபூதியில் இருக்காங்க. நம்மளோட உலகம், இந்த பௌதிக உலகம் இருக்கு பாருங்க, அது அது வந்து ஏகபாத விபூதி. இதை விட 3 மடங்கு அதிகமா திரிபாத விபூதின்னு ஆன்மீக லோகத்துல அந்த வீழாத ஆத்மாக்கள், அஷர நம்மள வீழ்ந்த ஆத்மாக்கள், அந்த ஆத்மாக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது பதம் 27. சிதாதபத்ர வியஜைனை உபஸ்கிருதः பிரசூன வர்ஷைர் அபிவர்ஷிதபதி பிச்சங்கவாசா வனமாலயா பபௌ கனயதார்த்த கோடு பசாப வைத்யுதகை. ஹரே கிருஷ்ணா. யார் படிக்கிறீங்க மாதாஜி? மாதாஜி படிக்கிறேங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சரி, ஹரே கிருஷ்ணா. மகாஷ்லபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. பகவான் துவாரகையில் பொதுச்சாலையில் சென்ற பொழுது வெண்கொடையொன்று அவருடைய தலையின் சூரிய ஒளியில் இருந்து பாதுகாத்து வெள்ளை இறக்கைகளுடன் கொண்ட விசிறிகள் அரைவட்டமாக அசைந்தன. மேலும் சாலையில் மேல் மலர்கள் பொழிந்தன. அவரது மஞ்சள் நிற ஆடைகளுக்கும் மலர் மாலைகளுக்கும் காண்பதற்கு இருண்ட மேகம் ஒன்றை சூரியன், சந்திரன், மின்னல் மற்றும் வானவில் ஆகிய ஒரே நேரத்தில் சூழ்ந்து கொண்டிருப்பதை போல காணப்பட்டன. பொருளுரை. சூரியன், சந்திரன், வானவில் மற்றும் மின்னல் ஆகியவை ஒரே நேரத்தில் ஆகாயத்தில் தோன்றுவதில்லை. சூரியன் இருக்கும் பொழுது சந்திர ஒளி அற்பமானவையாக மாறிவிடுகின்றன. மேலும் மேகங்களும் ஒரு வானவில்லும் இருக்கும் பொழுது மின்னல் தோன்றுவதில்லை. பகவானின் தேக வர்ணம் புத்தம் புதிய மலை மேகம் போன்றதாகும். அங்கு அவர் மேகத்துடன் ஒப்பிடுகின்றனர். வெண்சாமரத்தின் அசைவு நிலவுடன் ஒப்பிடப்படுகின்றன. மலர்களின் பொழிவு நட்சத்திரங்களுடன் ஒப்பிடப்படுகின்றன. அவரது மஞ்சள் நிற ஆடைகள் வானவில்லுடன் ஒப்பிடப்படுகின்றன. இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் ஆகாயத்தில் தோன்றுவது சாத்தியமில்லை. ஆனால் பகவானுடைய நினைக்கற்கரிய சக்திகள் சாத்தியமற்றதுமாகும் சாத்தியமாகப்படுகின்றது. ஆனால் துவாரகாபுரியின் சாலைகளில் அவர் செல்லும் பொழுது அழகு மிகுந்த ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டது. அதை இயற்கையின் அற்புதத்தை பற்றி வர்ணனையை தவிர வேறு ஒன்றிடம் ஒப்பிட முடியாது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்போ பகவான் வந்து சாலையில போகும்போது எப்படி இருந்துதான், அவருடைய தலையில இருக்கிற கிரீடத்துல அப்படியே வெண்கொற்ற குடை, அந்த வெண்கொற்ற குடை, அந்த சூரிய ஒளி அந்த கிரீடத்துல பட்டு அப்படியே தகன்னு அவர்கிட்ட இருந்து வர்ற பிரகாசமோ பேரொளி, அதுலயும் அந்த அவர்கிட்ட இருக்கின்ற அந்த ரத்தினங்கள் அது எல்லாம் வந்து சூரிய கதிர்களால் மறுபடி பிரகாசிக்கும் போது, பிரதிபலிக்கும் போது மேலும் பிரகாசம், அவரது நகைகள்ல இருந்து வர்ற பிரகாசம், அவரது தேஜஸ்ல இருந்து வர்ற பிரகாசம், அவரது அந்த பிரகாசங்களால் அந்த சுடர் விடும் அவரது பட்டு மஞ்சள் நிற பீதாம்பரம் அதிலிருந்து வர்ற எதிரொலிக்கின்றது. அப்புறம் வானவில்லோட பிரகாசம் போல அவரது சூரிய சந்திரன்கள் அவரது கண்களாக வேதங்களால் ஒப்பிடப்படுகின்றது. ஒரு கண்ணு சூரியன், ஒரு கண்ணு வந்து சந்திரன். எப்போதாவது நாம பார்த்திருக்கிறோமா சூரியன் சந்திரன் ரெண்டு ஒட்டுக்கா வர்றது, வானவில் பிரகாசிக்கிறது, மலை மேகங்கள், அந்த பூக்கள் தூவுறது, மக்கள் தூவுறது எப்படி இருக்கான், மலை துளிகள் தூவுவது போல இருக்கான். இப்படி ஒண்ணுக்கொண்ணு அங்க வந்து பிரகாசங்கள் என்ன பண்ணுது, ஒண்ணுக்கொண்ணு ஒரு பக்கம் ஒரு லைட் அடிச்சா என்ன ஆகும், அது நம்மளுக்கு கண்ணை கூசும். இன்னொரு பக்கம் இருந்து ஒரு லைட்டு, இது வந்து எல்லா திசைகள்ல இருந்து 10 திசைகள்ல இருந்து லைட் பிரகாசம் உங்களுக்கு வந்ததுன்னா எப்படி இருக்கும், அங்க வந்து நம்மளுக்கு பார்க்கவே முடியாது, அந்த அளவுக்கு கண்ணு கூசும், பிரகாசமா இருக்கும் அந்த இடம். அது போல பகவான் வந்து வர்றது இப்படி வர்ணிக்கப்படுது. கண்கள், இடது கண் சூரியன், வலது கண் சந்திரன், அவரது மகுடத்திலிருந்து வர்ற கிரீடத்திலிருந்து வர்ற ஒளி, அவரது பட்ட ஆடையிலிருந்து வர்ற ஒளி, அவரது நகைகளிலிருந்து வர்ற ஒளி, அவரது உடலிலிருந்து வருகின்ற ஒளி, இது எல்லாம் சூரிய ஒளியால பட்டு எதிரொலித்து இப்படி அங்க ஒரு நீர் வீழ்ச்சியை, கங்கையே அவரது பாதத்திலிருந்து அப்படியே வலிஞ்சு ஓடுறதாக ஒரு கவிஞன் வர்ணிக்கிறாராம். இதையெல்லாம் வர்ணிச்ச ஜெய விஜயர்களுக்கு அது ஒரு கவிதையா பாடி அனுப்புற
ஒரு லெட்டர் போட்டு அனுப்புறாரு. அவங்க அதை அப்படியே கிழிச்சு போடுறாங்க. என்னடா அந்த பக்தனுக்கு அப்படியே முகம் சுண்டிருது. இது என்னது? அவரை வந்து அழகிய கவிதையா பாடி வர்ணிச்சிருக்கிறேன், நீங்க இப்படி கிழிச்சு போட்டீங்களே. ஆஃப்டர் ஆல் இந்த பௌதிக உலகத்துல இருக்கிற இந்த சூரியன் கொசு மாதிரி, சந்திரன் ஒரு கொசு மாதிரி. நம்மெல்லாம் அந்த சூரியன் என்ன அளவு, அதுக்குள்ள யார் இருக்கிறா, அதனோட அம்சம் என்ன, ஒண்ணும் தெரியாது. இங்கிருந்து பார்த்தாலே நம்மளுக்கு 10 நிமிஷம் சூரியனை உத்து பார்த்தா கண்ணு தெரியாது. சந்திரனா, சந்திரனுக்கு போக எல்லா ராக்கெட்டுகளையும் விடுறாங்க விஞ்ஞானிகள், இன்னும் போன பாடு கிடையாது. சந்திரன்ல உயிர்வாழி இருக்கா, ஒண்ணு தண்ணி இருக்கான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. கல் இருக்கா, பாறை இருக்கான்னு. அப்படிப்பட்ட அந்த சூரிய சந்திரன்கள் ஒரு கொசு மாதிரி, கொசு இல்ல, அதை விட சின்ன அணு மாதிரி. அதையெல்லாம் கொண்டு வந்து எங்களுடைய ஒப்பிட முடியாத பகவான் விபுல விபு, பெரியவற்றுள் பெரியவருக்கு கண்ணாமா காதாமா, இதெல்லாம் ஒரு கவிதையாமா. பௌதிக உலகத்தையே நாங்க துச்சமா நினைக்கிறோம். ஏன்னா பௌதிக உலகம் புதுவா பிரிலியதே, மீண்டும் மீண்டும் தோன்றி அழிவது. அது ஒரு வேஸ்ட். அது வந்து மகத்தத்துவத்தால உருவாக்கப்பட்டு 24 மூலக்கூறுகளால உருவாக்கப்பட்டு அழிஞ்சு போய் மறுபடியும் பிரம்மாவை படைச்சு பகவான் வந்து அதை தோற்றுவிக்கிறாரு. ஆதியில எங்க பகவான் தோன்றுவதற்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. அவர்தான் எல்லாவற்றிற்கும் தோற்றுவாய். அவர்கிட்ட இருந்தா எல்லாமே தோன்றுகின்றது. ஜடமானாலும் சரி, ஆன்மீகமானாலும் சரி. அவரது அந்தரங்க சக்தியின் மூலமாக, சொரூப சக்தியின் மூலமாக ஆன்மீகமும், அவரது வெளிப்புற சக்தியின் மீதும் சக்தியாக பௌதிகமும் தோன்றுகிறது. ஆனால் அது அழிக்கப்படுகின்றது. அது எல்லாம் போய் அவர்கிட்டயே அவ்வியக்த நிலையில் மறுபடியும் அவரது உடம்புல சூட்சுமமாக மறைகின்றது, மறுபடியும் தோற்றுவிக்கப்படுது. அப்பேற்பட்ட பகவானுக்கு ஒப்பீடு பாரு. நீங்க மின்னலாமா? மின்னல் அது எங்க இருக்கு? ஆன்மீக உலகத்துல கிடையாது. பௌதிக உலக பொருட்களை எல்லாம் கொண்டு அவரை வர்ணிச்சிருக்கிறீங்க. இது ஒரு கவிதையா? ஆன்மீகத்துல வந்து பாருங்க, இதை விட டாப்பான மேட்டர்ஸ் எல்லாம் இருக்கு. மேருமலை, இமயமலை மாதிரி இருக்கு. நீங்க கொசுவை கொண்டு வந்து அது கூட ஒப்பிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கிழிச்சு போட்டுறாங்க. அப்ப பாருங்க பகவானோட பெருமையை. நமக்கு கற்பனை கெட்டாதது, அச்சிந்திய அப்பேற்பட்ட பகவான். ஓகே, அடுத்தது பதம் 28 நாளைக்கு பார்க்கலாம். ஒரு நிமிஷம்.